வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோவை பார்க்க வந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு வீடியோவில் நான் இன்ட்ராடே பண்ண ஸ்டாக்ஸு மற்றும் அதோட அனாலிசிஸ், ப்ராஃபிட் புக்கிங் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிஎஸ்விகே யூடியூப் சேனல். இன்றைக்கி மொத்தம் நான் 7 ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணேங்க. ஓவரால் ப்ராஃபிட் 4500 சம்திங் நான் புக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவோட கடைசியில் நான் ப்ராஃபிட் புக் பண்ண ப்ரூஃபை உங்களுக்கு நான் காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக் நான் ட்ரேட் பண்ணது ப்ளூ ஸ்டோன் ஸ்டாக். அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த ஸ்டாக்கை ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நான் ஏன் ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி அதில் நான் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் இப்போ ப்ளூ ஸ்டோன் ஸ்டாக்கை ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. இதில் நான் ஏன் ட்ரேட் எடுத்தேன்னா, இன்றைக்கி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு காரணம், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சிபிஆர் பாருங்கள், கடைசியாக பாட்டம் லைன் சிபிஆர் அந்த தேர்ட் ப்ளூ லைன் 625. ஸோ சிபிஆருக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரிவியஸ் டே லோ 611ஐயும் அதே மாதிரி சப்போர்ட் 1 அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் லைன் பாருங்கள் 605 அதையும் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துச்சு. ஸோ இது எனக்கு கன்ஃபார்ம் ட்ரேடாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் நான் இதில் என்ட்ரி எடுத்தேன். அதாவது செல் பண்ணேன். இந்த ஸ்டாக்கை செல் பண்ணால் தான் நம்மளுக்கு S2 டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஆனால் ட்ரேடை நான் கொஞ்சம் இந்த ஸ்டாக்கில் கொஞ்சம் குயிக்காக முடிச்சிட்டேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிபிஆரை கீழே பிரேக் டவுன் பண்ணியிருந்தாலும் ப்ரிவியஸ் டே லோவை பிரேக் பண்ணியிருந்தாலும் சப்போர்ட் 1 கீழே பிரேக் பண்ணியிருந்தாலும் அந்த S1 S2 அப்படிங்கிறது டிஸ்டன்ஸு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அது கூட பரவாயில்ல. ப்ரிவியஸ் டே லோவும் S1க்கும் இருக்க டிஸ்டன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் காசியஸாக S2வை நான் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குயிக்காக ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேங்க. ஸோ மொத்தம் இந்த ட்ரேடில் நான் ஓவரால் 1600 ருப்பீஸ் ப்ராஃபிட் நான் புக் பண்ணேன். ஸோ அதை வீடியோவோட கடைசியில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லா ஸ்டாக்ஸையுமே நான் காமிக்கிறேன், ப்ராஃபிட் புக் பண்ண ஸ்டாக்ஸை. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்கலாமா? ஸோ ரெண்டாவது ஸ்டாக் ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் நான் ட்ரேட் எடுத்தேன். ஏன் அந்த ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் நான் ட்ரேட் எடுத்தேங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி அதில் நான் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணேங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ நான் ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஸ்டாக்கை ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் சிபிஆருக்கு கீழே பிரேக் டவுன் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரிவியஸ் டே லோவையும் பிரேக் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்போர்ட் S1ஐயும் பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ இதில் சிபிஆர் என்ன கிளியராக காமிக்குது. சிபிஆர் பார்த்திங்கன்னா 3 லைன்ஸ் சிபிஆர் அந்த ரைட் சைடில் வேல்யூ தெரியும் உங்களுக்கு. ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அதனால் குட் ட்ரெண்டிங் மூவில் இந்த ஸ்டாக் இருக்குது. ஸோ அந்த பாட்டம் லைன் சிபிஆர் பாருங்கள் 774 அதை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்திருக்கு. அதே மாதிரி கீழே ப்ரிவியஸ் டே லோ 770யும் பிரேக் டவுன் பண்ணிருச்சு. சப்போர்ட் 1 769 இருக்கா. ஸோ அதையும் பிரேக் டவுன் பண்ணி வந்துருச்சு. ஸோ இது கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி S2 சப்போர்ட் 2வோட டார்கெட் ப்ரைஸ் பாருங்கள் 763.85. ஸோ நான் ப்ரீவியஸ் டே லோவையும் S1ஐயும் பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுத்தேன். இது நல்ல ட்ரேடாக இருந்துச்சு. ஸோ என்ட்ரி எடுத்தோன்னே நான் கரெக்டாக S2வில் நியர்பையில் எக்ஸிட் ஆனேன். இதில் நான் ஓவரால் ப்ராஃபிட் 1200 ருப்பீஸ் புக் பண்ணேங்க இந்த ட்ரேடில். ஸோ இது நல்ல ட்ரேடாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரேடை பற்றி பார்க்கலாமா? ஸோ மூணாவது ட்ரேடு நான் எந்த ஸ்டாக்கில் பண்ணேன்னா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஸ்டாக்கில் பண்ணேன். ஸோ அந்த ஸ்டாக்கில் நான் ஏன் ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. வாங்க அந்த ஸ்டாக்கை பற்றி பார்ப்போம். இப்போ நான் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக்ஸை ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்டாக்கை பாருங்கள், இன்றைக்கி சரியான ட்ரெண்டிங் மூவில் இருக்குது. ஸோ இன்றைக்கி கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னொன்று ஒரு பாயிண்ட் சொல்கிறதுக்கு உங்களுக்கு மறந்துட்டேன். ஸோ எப்பயுமே
எந்த ஸ்டாக்கை வந்து இன்ட்ராடேக்கு நீங்கள் சூஸ் பண்ணாலும் டைம் ஃப்ரேம் வந்து 5 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து இன்ட்ராடேக்கான டைம் ஃப்ரேமு. 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் இதுக்குள்ளே தான் வந்து வச்சு நீங்கள் இன்ட்ராடே பண்ணோம். வேறு எந்த டைம் ஃப்ரேமும் வந்து சூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ கன்ஃபியூஸும் ஆகிக்காதீங்க. அதே மாதிரி வந்து நான் எடுத்த எல்லா ட்ரேடுமே வந்து பேஸ்ட் ஆன் சிபிஆர் இண்டிகேட்டர் தான். சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து பவர்ஃபுல் ப்ரைஸ் ஆக்ஷன். அதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சரியான மூவில் இருந்துச்சு. இன்றைக்கி கரெக்டாக பார்த்திங்கன்னா வந்து சிபிஆர் வந்து அந்த 3 நேரோ லைன்ஸ் தெரியுதா, அந்த சிபிஆரை வந்து தாண்டி ப்ரீவியஸ் டே ஹையையும் தாண்டி ரெசிஸ்டன்ஸ் 1ஐயும் தாண்டி R1 R2 R3 R4 எல்லாத்தையும் தாண்டி மேலே போயிடுச்சு. ஸோ வந்து சரியான மூவ். நான் என்ன பண்ணேன்னா R4 தாண்டினதுக்கப்புறம் வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ R4 தாண்டினதுக்கப்புறம் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா மேலே போனனால கொஞ்சம் ரிஸ்கி ட்ரேடு அப்படிங்கிறதுனால வந்து நான் கம்மியான குவான்டிட்டி வச்சு நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ வந்து குயிக்காக நான் ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியான ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு நான் வெளியே வந்துட்டேங்க. இந்த இதில் வந்து எப்படி வந்து ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணுறதுன்னா, R4 தாண்டிச்சினாலும் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ வேகமாக குயிக்காக வந்து ஆனால் ட்ரேடை வந்து முடிச்சிடணும். இதில் வந்து எங்கே ஸ்டாப் லாஸ் அப்படின்னா வந்து R4க்கு ரிவர்ஸ் ஆகி வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸு. R4 தாண்டிச்சினாலே கம்மியான குவான்டிட்டியை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா வந்து நம்மளுக்கு நிறைய லாஸ் ஆயிரும் இல்லைன்னா. ஸோ அதனால தான் நான் குயிக்காக வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து ஜஸ்ட்டு 500 ருபீஸ் மட்டும் ப்ராஃபிட் நான் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். 4th ஸ்டாக் வந்து மொபிக்விக்கில் வந்து நான் ட்ரேட் எடுத்தேன். அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ட்ரேடிங் வியூவில் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ இதுவும் வந்து இன்றைக்கி நல்ல ட்ரேடாக அமைஞ்சிச்சு. ஸோ மொபிக்விக் நான் ஏன் ட்ரேட் எடுத்தேன்னா, அந்த பாருங்கள் இன்றைக்கான டேட்டில் வந்து அந்த 3 லைன் வந்து சிபிஆர் தெரியுதா. ஸோ சிபிஆரை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சு. ஸோ அஸ் எக்ஸ்பெக்டட் வந்து கீழே வந்து ப்ரீவியஸ் டே லோ வந்து 309.10 அதையும் வந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சு. அதே மாதிரி சப்போர்ட் 1 S1ஐயும் வந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சு. S1ங்கிறது வந்து 299.43. ஸோ அதையும் பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்தனால எனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரிஞ்சிச்சு. ஸோ இதில் நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து S2 தான் இதோட டார்கெட்டாக நான் வந்து செட் பண்ணியிருந்தேன். 296.80. ஸோ இதுலேயும் வந்து ட்ரேடு வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகி எனக்கு ப்ராஃபிட் தந்துச்சுங்க. ஸோ மொபிக்விக் வந்து கரெக்டாக வந்து 1000 ருபீஸ் வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணேன். இதே இது வந்து ரிவர்ஸ் ஆகி S1 வந்து டச் பண்ணிருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியே வந்திருக்கணும். ஆனால் இது வந்து கரெக்டான கன்ஃபர்மேஷன். ப்ரீவியஸ் டே லோவையும் S1ஐயும் வந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்தனால நான் வந்து ட்ரேட் எடுத்து நான் இதில் வந்து ஈஸியாக புக் பண்ணிட்டேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்து 5th ஸ்டாக் வந்து நான் எதை வந்து ட்ரேட் பண்ணேன்னா, நேஷ்னல் அலுமினியம் அந்த ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் பண்ணேன். அந்த ஸ்டாக்கை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வெயிட் பண்ணு. நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் அலுமினியம் ஸ்டாக்கில் வந்து நான் ட்ரேட் எடுத்தேன். ஸோ இது ஏன் ட்ரேட் எடுத்தேன்னு வந்து உங்களுக்கே வந்து ப்ரீவியஸ் எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கான டேட்டில் வந்து நேஷ்னல் அலுமினியம் ஸ்டாக் வந்து சிபிஆரை வந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துருச்சு. சேம் லைக் S1 சப்போர்ட் 1ஐயும் பாருங்கள் 214.01 அதுதான் வந்து சப்போர்ட் 1. 213.74 அதுதான் வந்து ப்ரீவியஸ் டே லோ. அதை ரெண்டையுமே பிரேக் டவுன் பண்ணிச்சு. பிரேக் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்தனால இந்த ட்ரேட் எடுத்தேன். ஆனால் இந்த ட்ரேடு வந்து ஸ்லைட்டாக மிஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ S2 டார்கெட் நான் செட் பண்ணேன். ஆனால் இது என்ன பண்ணுச்சுன்னா ரிவர்ஸ் ஆகி வந்து ப்ரீவியஸ் டே லோ அதை வந்து டச் பண்ண வந்துச்சு. எய்தர் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் டே லோவையோ இல்லைன்னா வந்து S1ஐயோ வந்து ரிவர்ஸ் ஆகி வந்துச்சுன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். நம்ம ட்ரேடை விட்டு எக்ஸிட் ஆயிடணும். ஸோ நோ மோர் வெயிட். அதனால் நான் வந்து ட்ரேடை விட்டு வெளியே வந்துட்டேங்க. ஸோ அதனால் வந்து இதில் ஸ்மால் லாஸ் மேக்கிங் பண்ணேன். ரொம்ப இல்லை 410 ருபீஸ் வந்து தான் நான் லாஸ் மேக்கிங் பண்ணேன். ஸோ வந்து ட்ரேடோட ரூல் வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறப்ப S1ஐயும் ப்ரீவியஸ் டே லோவையும் பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சுன்னா S2 டார்கெட்டு ரிவர்ஸ் ஆகி எய்தர் வந்து S1ஐயோ இல்லை ப்ரீவியஸ் டே லோவையோ டச் பண்ணுச்சுன்னா ட்ரேடில் வெயிட் பண்ணாமல் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடணும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஸ்டாக்ஸுக்கு வந்து வால்யூம் வாலட்டிலிட்டினால் இந்த மாதிரி நடக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். நோ மோர் வெயிட்டிங். ஸோ ஆனால் வந்து இந்த ஸ்டாக்கு பாருங்கள் ரொம்ப க்ளோஸ் டு வந்து S2க்கு பக்கத்தில் போயிட்டு டச் பண்ணாமல் வந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு?
S1 S2க்கு பக்கத்தில் வந்து கிட்டத்தில் போயிட்டு, ஆனால் வந்து கரெக்டாக வந்து நியர்பை S2 டார்கெட்டுக்கு பக்கத்தில் நான் வெளியே வந்திருந்தாலும் லாஸ் மேக்கிங் ஆகிருக்காது. ஸோ நோ ப்ராப்ளம். இது வந்து ஸ்மால் லாஸ் மேக்கிங் தான். 410 ருபீஸ் தான் வந்து லாஸ் ஆனிச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து 6th ஸ்டாக் வந்து நான் எதில் ட்ரேட் பண்ணேன்னா RNVL ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணேன். அதில் வந்து நான் ஓவரால் ப்ராஃபிட் வந்து 975 ருபீஸ் வந்து நான் புக் பண்ணேன். ஸோ அந்த ஸ்டாக்கையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து நான் இப்போ வந்து ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சிபிஆர் டுடே சிபிஆர் பார்த்தீங்கன்னா டாப்பில் பாருங்கள் வந்து 353.44. ஸோ சிபிஆரை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் டே ஹை வந்து 356.70. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து 359.62. ஸோ வந்து இது வந்து புல்லிஸ் கன்ஃபார்ம். அதாவது வந்து புல்லிஸ் கன்ஃபார்ம்னா வந்து ப்ரீவியஸ் டே வந்து ஹையையும் R1ஐயும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போணுச்சுன்னா அது புல்லிஸ். சிபிஆரையும் வந்து தாண்டிடுச்சு. ஸோ வந்து நம்மளோட டார்கெட் வந்து R2. இதில் நான் வந்து ப்ரீவியஸ் டே ஹையையும் R1ஐயும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு போனோன்னுமே நான் வந்து ட்ரேட் எடுத்தேன். கிளியர் கட்டாக வந்து R2 வந்து எக்ஸிட்டாக வச்சுருந்தேன். ஸோ வந்து கரெக்டாக வந்து R2ங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஹிட் பண்ணிருச்சு. ஸோ சப்போஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து ரிவர்ஸாக வந்துச்சுன்னா எய்தர் யூ கேன் எக்ஸிட் இன் R1 ஆர் வந்து ப்ரீவியஸ் டே ஹையில் வந்து வெளியே வந்துடலாம். அதாவது வந்து இந்த சார்ட்டு படி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி கீழே R1 359க்கு வந்தாலோ இல்லை 356க்கு வந்தாலோ நீங்கள் எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடலாம். ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறது. ஆனால் வந்து இது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. ப்ராஃபிட் வந்து எனக்கு கிளியர் கட்டாக வந்து அடிச்சிருச்சு. ஸோ வந்து நான் இந்த ட்ரேடு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட்டு அண்டு ஃபைனல் ஸ்டாக் வந்து எதில் நான் ட்ரேட் பண்ணேன்னா சமன் கேபிட்டலில் ட்ரேட் பண்ணேன். ஸோ அதில் வந்து என்னோடய மிஸ்டேக்னால நான் லாஸ் மேக்கிங் பண்ணேன். ஸோ ஆனால் வந்து அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் மூவ் ஆகி போணுச்சு. ஸோ நான் அந்த என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ அது யூஸ்வலாக வந்து இன்ட்ராடே ட்ரேடர் வந்து பண்ணுற எல்லா பேருமே பண்ணுற மிஸ்டேக் தான். ஸோ அந்த இதை நான் சொல்கிறேன், அதை ஓப்பன் பண்ணுறேன், என்னன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. என்ன மிஸ்டேக் பண்ணேங்கிறதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் சமன் கேபிட்டலை வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்ருக்கேன். எக்ஸாக்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து சிபிஆரை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துச்சு. நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்து பாருங்கள், இன்றைக்கி டேட்டில் வந்து கரெக்டாக வந்து சிபிஆரை பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்திருக்கு. அதே மாதிரி வந்து ப்ரீவியஸ் டே லோ 135 அதையும் பிரேக் டவுன் பண்ணிருச்சு. அதே மாதிரி வந்து சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து 135.36 அதையும் வந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து அப்போ சிபிஆரை பிரேக் டவுன் பண்ணாலோ ப்ரீவியஸ் டே வந்து லோவையும் S1ஐயும் பிரேக் அவுட் பண்ணாலோ ஸோ அது வந்து பேரிஸ் ட்ரெண்டு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பேரிஸ். அப்போ நான் செல் எடுக்கணும். செல் எடுத்தது வந்து கரெக்டாக வந்து 135.40வையும் ப்ரீவியஸ் டே லோவையும் சப்போர்ட் 135.36ஐயும் பிரேக் டவுன் பண்ணோன்னுமே கரெக்டாக நான் என்ட்ரி எடுத்தேன். அதிலெல்லாம் நான் மிஸ்டேக் பண்ணலங்க. கரெக்டாக வந்து S2 தான் வந்து நான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம். செல் என்ட்ரி எடுத்தோன்னுமே நான் வந்து எக்ஸாக்டாக வந்து பை பண்ணோம். பை பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா S2 தானே என்னோடய டார்கெட்டு 134.58 நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். நான் பை பண்ணுறதுக்கு பதிலாக இமீடியட்டாக வந்து செல் பண்ண உடனே வந்து அந்த லிமிட் செல் பண்ணுறப்ப வந்து திரும்ப வந்துட்டு இமீடியட்டாக வந்து அதே கரண்ட் மார்க்கெட் ட்ரேடட் ப்ரைஸில் அப்படியே பை பண்ணிட்டேன். லிமிட் செட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி கொஞ்சம் வந்து ஸ்மால் லாஸ் வந்துச்சு. 382 ருபீஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஆனால் வந்து அது என்னோடய மிஸ்டேக்கு. பை செல் மாற்றி மாற்றி பண்ணுவோம்ல இன்ட்ராடே பண்ணுறப்ப. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம். இது சம்டைம்ஸ் நடக்கும். அதனால் வந்து அந்த என்னோடய மிஸ்டேக்னால லாஸ் மேக்கிங் ஆணுச்சு. பட் வந்து ஸ்மால் லாஸ் மேக்கிங் தான். பட் அஸ் எக்ஸ்பெக்டட் இது வந்து பேரிஸில் போய் S2ஓட டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிருச்சு. அனாலிசிஸ்லாம் கரெக்டு தான். ஸோ என்னோடய ட்ரேடிங் எக்ஸிக்யூஷன் இஷ்யூனால் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மிஸ்டேக்கை வந்து நீங்களும் பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓவராலாக வந்து நல்லா கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ ப்ராஃபிட்டோட ப்ரூஃபை வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் நான் உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ நான் என்ன எக்ஸிக்யூட் பண்ணுற எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் தான். நான் ஷோ ஆஃப் பண்ணுறது எல்லாமே வந்து லைவ் ட்ரேடு தான். ஸோ நீங்கள் தைரியமாக இந்த கான்செப்டை அப்ளை பண்ணி நீங்கள் இன்ட்ராடே பண்ணலாம். ஸோ நல்லா பிலீவ் பண்ணலாம். ஸ்ட்ராங்காக கான்செப்டில் இருந்தீங்கன்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ராடேயில் நல்ல ப்ராஃபிட்டும் தரும். ஸோ என்னோடய ப்ரூஃபை நான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதாங்க. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் நான் சொன்ன மாதிரி 4500 வந்து புக் பண்ணியிருக்கேன்.
ஸோ நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வந்து 1 by 1 ஸ்டாக்கை ஓப்பன் பண்ண மாதிரி ப்ளூ ஸ்டோனில் வந்து 1600 ருபீஸ் வந்து புக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹெச்டிஎஃப்சி லைஃப்பில் வந்து 1200 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் 510 அதில் புக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ராஃபிட். மொபிக்விக்கில் வந்து 1000 ருபீஸ் புக் பண்ணியிருக்கேன். நேஷ்னல் அலுமினியத்தில் நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்மால் லாஸ், அது வந்து ரிவர்ஸ் ஆகி S1க்கு வந்தனால நான் வந்து இந்த ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆனேன். அதனால் வந்து ஸ்மால் லாஸ் ஆனிச்சு, 410 லாஸ் ஆனிச்சு. ஆர்விஎன்எல்லில் வந்து கரெக்டாக வந்து S2 தான் டார்கெட்டு. ஸோ 975 நான் புக் பண்ணிட்டேன். சம்மன் கேபிட்டல் என்னோட ட்ரேட் எக்ஸிக்யூஷன் மிஸ்டேக், பை செல் வந்து பண்ணுறப்போ வந்து லிமிட் பண்ணாமல் வந்து நான் மார்க்கெட்லேயே வந்து செல்லு இமீடியட்டாக அடித்தனால அது ட்ரேடிங் எக்ஸிக்யூஷன் பண்ணுற மிஸ்டேக்னால 382 ருபீஸ் வந்து லாஸ் ஆனிச்சு. ஸோ இது என்னோடய மிஸ்டேக் தான். ஆனால் வந்து இதை நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து காமனாக வந்து எக்ஸிக்யூஷன் அப்போ வர்ற எரர். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இதே வந்து லார்ஜர் குவான்டிட்டினா அதிகமாக லாஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேட் பண்ணோம். ஸோ ஓவரால் ப்ராஃபிட் வந்து 4500 ருபீஸுங்க இன்றைக்கி. ஸோ நல்லா இருந்துச்சு இன்றைக்கி டே. ஸோ எக்ஸலண்ட்டான ட்ரேடிங் டே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதை மாதிரி வந்து பல ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்டு அண்ட் லைவ் ட்ரேடிங் அப்டேட்டுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் சப்போர்ட்டு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து நான் லைவில் போட்டு பல வீடியோவை ஷேர் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.